அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. ஹலோ ருத்ர தத்துவ நேயர்களே, நான் கனகா. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது சும்மா ஒரு பக்தி கதை இல்ல. இது ஒரு மனிதன் பவர்ல இருந்தாலும் பிரின்சிபலை சூஸ் பண்ணுனா என்ன ஆகும்னு சொல்ற கதை. இது ஒரு கெரியர் கிரைசிஸ் ஸ்டோரி, ஒரு எத்திக்கல் டயலாமா, ஒரு ஃபேத் வர்சஸ் லா கிளாஷ். இந்த கதையில ஒரு காலத்தோட டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ், இன்னைக்கு சொன்னா ஒரு CFO, ஒரே ஒரு டிசிஷன்னால ஹீரோல இருந்து கிரிமினலா மாறுறாரு. இங்க நாம கத்துக்க போறது நல்லது செய்தா நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் லைன் இல்ல. ரைட் டிசிஷனுக்கு இமீடியட் ரிவார்டு இருக்காது, ஹானஸ்டிக்கு இன்ஸ்டன்ட் வேலிடேஷன் கிடைக்காது, ஃபெய்த்துக்கு லீகல் ப்ரூஃப் இருக்காது. ஆனா இந்த கதைக்குள்ள நீங்க உங்களையே பார்க்க போறீங்க. ஆஃபீஸ் ப்ரெஷர், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன், சொசைட்டி ஜட்ஜ்மெண்ட், கெரியர் ரிஸ்க். இந்த ஸ்டோரி 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆனா இதோட கேள்விகள் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில சேம். ஸோ இத ஹிஸ்டரி வீடியோவா பார்க்காதீங்க, நம்ம வாழ்க்கைய காட்ட போற ஒரு மிரரா பாருங்க. ஏன்னா இந்த கதையில சோதிக்கப்படுறது சேந்தனார் மட்டும் இல்ல, நாம எல்லோருமே. இந்த வீடியோவை முழுசா பொறுமையா பாருங்க. ஒரு வரியாவது, ஒரு காட்சியாவது உங்களுக்குள்ள ஏதாவது மாற்றத்தை உண்டாக்கினா அதுவே எங்களுக்கு போதும். இந்த பயணம் உங்களுக்கு அர்த்தமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவையும் கொடுங்க. எங்காவது நாங்க தவறு செய்திருந்தாலோ ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலோ கமெண்ட்ல சொல்லுங்க. நவ் லெட்ஸ் கோ பேக் டு த சோலா டைம்ஸ். சோழ சாம்ராஜ்யத்தின் பிசினஸ் ஹார்ட்டா துடிச்சுக்கிட்டு இருந்தது காவிரி பூம்பட்டினம். அங்க அரசாங்க கருவூலத்தையே மிஞ்சிற அளவுக்கு செல்வம் குவிந்திருந்த ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையில் இருந்தவர் தான் சேந்தனார். அவர் சும்மா கணக்கு எழுதுறவர் இல்ல, நவகோடி நாராயணன் அழைக்கப்பட்ட மாபெரும் பிசினஸ் மேக்னெட் திருவெங்காடர், அதாவது பட்டினத்தாரின் நம்பிக்கைக்குரிய தலைமை கணக்கர். சேந்தனாரோட வாழ்க்கை துல்லியமான கணக்குக்குள்ள அக்கவுண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு பர்ஃபெக்ட்லி செட்டில்டா போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் காலை அந்த லௌகீக உலகத்தோட லாஜிக் உடைஞ்சு போச்சு. திருவேங்காடருக்கு ஒரு ஞானம் பிறந்தது. இது பிளான் பண்ணி எடுத்த ரிட்டையர்மெண்ட் டிசிஷன் இல்ல, ஒரே நொடியில எடுத்த முடிவு. அவர் சேந்தனாரை பார்த்து பிசினஸ் ரூல்ஸ்க்கு எதிரான ஒரு கட்டளைய போட்டார். சேந்தா, கருவூலத்தை திறந்து விடு, மக்கள் விரும்பியதை எடுத்துச் செல்லட்டும், எனக்கு எதுவும் வேண்டாம். சேந்தனாருக்கு இது ஒரு பெரிய சோதனை. அவர் அக்கௌண்டன்ட் மட்டும் இல்ல, விசுவாசமான சீடரும் கூட. ரிட்டன் ஆர்டர் இல்ல, அக்ரிமெண்ட் இல்ல, ரிசிப்ட் இல்ல. குருவின் வார்த்தையே வேதமாக எடுத்துக்கிட்டு கருவூலத்தை திறந்து விட்டார். சில மணி நேரங்களில் தலைமுறை தலைமுறையா சேர்த்த செல்வம் மக்களிடம் கரைந்தது. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? சக்ஃபீனி மாதிரி பில்லியனர்ஸ் தானம் பண்ணும்போது கூட இயர்ஸ் ஆஃப் பிளானிங், லாயர்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா அமேசான் அல்லது ரிலையன்ஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட CEO ஒரு நாள் எல்லா பணத்தையும் பப்ளிக்கு கொடுத்துடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டா என்ன ஆகும்? இதுதான் சேந்தனாருக்கும் நடந்தது. ஷேர் ஹோல்டர்ஸ் கோபப்படுற மாதிரி பட்டினத்தாரின் உறவினர்கள் கொந்தளித்தார்கள். இந்த கணக்கன் பணத்தை எல்லாம் கையாடல் பண்ணிட்டான்னு சோழ மன்னர் கண்டராதித்தரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள். மன்னர் சிவபக்தர் தான், ஆனா லாவுக்கு கட்டுப்பட்ட ரூலர். ப்ரூஃப் இல்ல, டாக்குமெண்ட்ஸ் இல்ல, ஓனர் துறவியாக காணாம போயிட்டாரு. அரசின் பார்வையில் இது பெரும் திருட்டு. அதனால ஒரு செப்பு காசு கூட திருடாத அந்த நேர்மையான அதிகாரி கைவிலங்கிடப்பட்டு சிறைச்சாலைக்குள் தள்ளப்பட்டார். ஆன்மீக விசுவாசமும் உலகியல் சட்டமும் மோதியதில் உலகம் அவரை ஒரு திருடனா பார்த்தது. ஆனா இது அவருடைய முடிவில்லை, அவருடைய மாற்றத்தின் தொடக்கம். இப்ப சீன் திருவெங்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் கோவில் பக்கம் மாறுது. கோவிலின் பெரிய மதில்களுக்கு வெளியில பக்தர்கள் கூட்டம் நின்னுக்கிட்டு ஒரே விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் பா அந்த கணக்கர் சேந்தனார். முதலாளி சொல்லித்தான் கொடுத்தேன்னு சத்தியம் பண்ணாராம். ஆனா ராஜா அதை நம்பல. இப்ப சிறையில கஷ்டப்படுறாரு. இந்த வார்த்தைகள் சாதாரண பேச்சா இல்ல. அந்த பேச்சு அங்கே ஒரு தூணின் ஓரமா அமைதியா அமர்ந்திருந்த
ஒரு துறவியோட காதுல விழுந்தது. அவர்தான் பட்டினத்தார். அந்த நிமிஷம் பட்டினத்தார் உள்ளுக்குள் அப்படியே உலுங்கி போனார். என் சொல்லுக்கு கட்டுப்பட்ட ஒரே காரணத்துக்காக என் சீடன் சிறையிலா? அந்த செய்தி அவரை உலுக்கியது. அவர் உடனே எழுந்து கோவிலோட ராஜகோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தார். அப்போ அவருக்குள்ள ஒரு தீர்மானம் பிறந்தது. அதிகாரம், சட்டம், அரசாங்கம் இவை எல்லாத்தையும் விட மேல ஒரு சக்தி இருக்கு. அதை இந்த உலகத்துக்கு காட்டணும். அந்த உணர்ச்சியில் அவர் வாய் திறந்தார். அது அழுகை இல்லை, அது ஒரு முறையீடும் இல்லை. அது இறைவனை நோக்கி ஒரு நேரடி அழைப்பு. மத்தளைத்த இருண்டானும் மலர்மிசை மன்னினானும் நித்தமும் தேடி காணா நிமலனே அமலமூர்த்தி செய்தலை கயல்பாய் நாங்கூர் சேந்தனை வேந்தனிட்ட கைத்தளை நீக்கி என் முன் காட்டுவன் காட்டானே. கிருஷ்ணனும் பிரம்மனும் தேடி காண முடியாத தூயவனை, என் சேந்தனை ராஜா போட்ட விலங்கிலிருந்து விடுவிச்சு என் முன்னாடி கொண்டு வா அப்படின்னு இறைவனிடம் அவர் கேட்டார். இந்த பாடல் முடிஞ்ச அடுத்த நொடியே சோழ நாட்டு ஜெயில்ல ஒரு பெரிய அதிர்வு ஏற்பட்டது. இரும்பு கதவுகள் தானாக திறந்தன. சேந்தனாரின் கையிலிருந்து விலங்கு உடைஞ்சு தரையில் விழுந்தது. இதை பார்த்த காவலர்கள் மிரண்டு போய் ராஜா கண்டராதித்தரிடம் ஓடினார். அப்போதுதான் மன்னருக்கு புரிந்தது, குரு பக்திக்கு முன்னாடி அரச அதிகாரம் சும்மாதான். பட்டினத்தாரின் மகிமையையும் சேந்தனாரின் நேர்மையையும் உணர்ந்த மன்னர் அவரை உடனே விடுதலை செய்தார். இதோ இங்கேதான் கதையில் ஒரு பெரிய திருப்புமுனை. சிறையிலிருந்து வெளியே வந்த சேந்தனார் திரும்பவும் அந்த முதன்மை கணக்கர் வாழ்க்கைக்கு போக விரும்பல. நினைச்சிருந்தா வேறொரு பெரிய நிறுவனத்துல ஈஸியா செட்டில் ஆயிருக்கலாம். ஆனா அவர் மனசுல ஒரு தெளிவு வந்தது. எந்த கணக்கு வழக்கு எனக்கு மரியாதை கொடுத்ததோ அதே கணக்குதான் என்ன சிறையில தள்ளிச்சு. பணம் இருக்கிற இடத்துல நிம்மதி இருக்காது. அதனால்தான் அவர் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்தார். இனி ராஜாங்கம் வேண்டாம், அதிகாரம் வேண்டாம், சிவனும் சிதம்பரமும் போதும். இந்த முடிவுல அவரோட மனைவியும் சின்ன மகனும் எந்த தயக்கமும் இல்லாம இணைஞ்சாங்க. சொகசு மாளிகையை விட்டுட்டு அந்த குட்டி குடும்பம் சிதம்பரம் நோக்கி நடக்க ஆரம்பிச்சது. இதை நம்ம காலத்துல புரிஞ்சுக்கணும்னா, ஒயிட் காலர் வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்த ஒருத்தர் எல்லாத்தையும் இழந்த பிறகு பழைய ஸ்டேட்டஸை தேடாம உடல் உழைப்பை நம்பி வாழ ஆரம்பிக்கிற மாதிரி இதுதான் உண்மையான சர்வைவல் ஸ்பிரிட். சிதம்பரத்துல அவருக்கு யாரையும் தெரியாது, கையில சேமிப்பும் இல்லை. ஒரு காலத்துல எழுதுகோலை பிடித்த விரல்கள் இப்போ கோடாரியை பிடிச்சது. காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டுக்கு போய் விறகு வெட்டணும், அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்கணும். வந்த வருமானத்துல முதல்ல ஒரு சிவனடியாருக்காவது உணவளிக்கணும். மிச்சம் இருந்தா மட்டும்தான் அவரும் அவரோட குடும்பமும் சாப்பிடுவாங்க. இந்த கடும் வறுமையிலும் அவரோட மனைவி ஒரு நிழலா அவரோட கூட இருந்தாங்க. பல நாட்கள் பசியோடு இருந்தாலும் வந்த விருந்தாளியை வெறும் கையோட திரும்பி அனுப்பல. சிதம்பரம் நடராஜர் கோயில் கோபுரம் நிழல்ல ஒரு சின்ன குடிசை, அங்கேதான் அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்தது. ஆனா விதி இன்னும் அவரை சோதிக்க காத்திருந்தது. இயற்கை ஒரு பெரிய புயலா வரப்போகுது. அது என்னன்னு அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். சிதம்பரம் மார்கழி மாதம், எலும்புக்குள் ஊடுருவும் குளிர். அதற்கு மேலாக திருவாதிரைக்கு முந்திய நாள் ஒரு பயங்கரமான புயல். ஊரே முடங்கி போனது. சேந்தனாரின் ஒரே வருமானம் விறகு விற்பது. ஆனா அந்த நாளில் அவர் சேகரித்து வைத்த எல்லா விறகும் மழையில் நனைந்தது. இருந்தாலும் நம்பிக்கையோடு சந்தைக்கு சென்றார். ஆனா வாடிக்கையாளர்கள் வாங்க மறுத்தார்கள். இந்த விறகை எரிச்சா புகைதான் வரும் அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொன்னாங்க. அந்த நாள் விற்பனை 0. கையில ஒரு செப்பு நாணயம் கூட இல்லாமல் வீட்டுக்கு திரும்பினார். வீட்டில் அரிசி இல்லை, காய்கறி இல்லை. மனைவியும் குழந்தையும் பசியில் இருந்தார்கள். ஆனா சேந்தனாரை அதிகமா உறுத்தியது பசி இல்லை, அவருடைய விரதம்.
ஒரு சிவனடியாருக்காவது உணவளிக்காமல் நான் சாப்பிட மாட்டேன். அவர் முன்னாடி 2 வழிகள் இருந்தது. கைவிடலாமா இல்லை மாற்று வழி தேடலாமா? அவர் மாற்று வழியை தேர்ந்தெடுத்தார். வீட்டில் இருந்தது கொஞ்சம் கேழ்வரகு மாவும் கொஞ்சம் வெல்லமும் தான். அதை வைத்து செய்ததுதான் அந்த எளிய உணவு களி. அது சாதாரண உணவு, ஆனா அதில் அன்பு இருந்தது. இரவு வெகு நேரம் ஆயிடுச்சு. வெளியில மழை விடாம கொட்டிட்டு இருந்தது. சேந்தனார் வாசல்ல வந்து நின்னார். மனசுல ஒரு கேள்வி மட்டும்தான். இந்த நள்ளிரவுல இந்த மழையில நனைஞ்சிட்டு யார் நம்ம வீட்டு வாசலுக்கு வரப்போறா? இந்த ஏழை வீட்டு களியை யார் ஏத்துக்க போறா? இந்த கேள்வியோட அவர் இருட்டையே பார்த்துட்டு காத்திருந்தார். அப்போதான் அந்த இருட்டுக்குள்ள ஒரு உருவம் மெதுவா தோன்றியது. அது யார்? அந்த களியை சாப்பிட போறது யார்? அதை அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம். அந்த நேரத்தில் மழையில் முழுக்க நனைந்து குரலில் நடுங்கிக் கொண்டே ஒரு முதியவர் வாசலுக்கு வந்தார். அந்த காட்சியே சேந்தனாருக்கு ஒரு பெரிய சோதனையாக இருந்தது. இது சாதாரண பசி அல்ல, சங்கடமும் பயமும் மன வலியும் ஒன்றாக சேர்ந்த ஒரு நொடியாக அது இருந்தது. காரணம், வந்திருப்பவர் ஒரு சிவனடியார். மரபுப்படி அவருக்கு சிறந்த உணவு படைக்க வேண்டும். ஆனால் சேந்தனார் வீட்டில் இருந்தது ஏழைகள் உண்ணும் அந்த எளிய களி மட்டுமே. இதை இவருக்கு கொடுத்தால் என்ன நினைப்பார்? என்னை இகழ்வாரோ, கோபித்து கொண்டு போய்விடுவாரோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவரை கலங்க வைத்தது. ஆனாலும் அந்த எண்ணத்தை உடைத்துவிட்டு சேந்தனார் ஒரு முடிவுக்கு வந்தார். கௌரவத்தை விட வந்தவரின் பசியே முக்கியம். அவர் அந்த முதியவரிடம் நேராக போய் எந்த மறைப்பும் இல்லாமல் உண்மையை சொன்னார். ஐயா, என்னை மன்னிக்க வேண்டும். என்னிடம் உங்களுக்கு படைக்க உயர்ந்த உணவு இல்லை. என் ஏழ்மைக்கு ஏற்ற இந்த களிதான் இருக்கிறது. ஆனால் இதை முழு அன்போடு செய்திருக்கிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் முதியவரின் முகம் மலர்ந்தது. சேந்தா, பசிக்கு ருசி தேவையில்லை, உன் அன்புதான் எனக்கு தேவை, கொடு என்று அவர் சொன்னார். களியை வாங்கி மனம் நிறைய ரசித்து சாப்பிட்டார். அதோடு நிற்காமல், இது மிகவும் ருசியாக இருக்கிறது, மீதமிருந்தால் அதையும் தாயேன், நான் போகும் வழியில் காலையில் சாப்பிடுவேன் என்று கேட்டார். சேந்தனார் மிச்சமிருந்த களியையும் ஒரு இலையில் பொட்டலமாக கட்டி அவரிடம் கொடுத்தார். அந்த முதியவர் அமைதியாக விடை பெற்று சென்றார். அந்த இரவு சேந்தனாரும் அவர் குடும்பமும் வயிறு நிறைய இல்லை என்றாலும் மனம் நிறைவோடு உறங்கினார்கள். உணவு குறைந்தது, ஆனால் மன அமைதி நிறைந்தது. அதுவே அவர்களுக்கு போதுமானது. மறுநாள் விடிய காலையில் தில்லை நடராஜர் கோயிலில் ஒரு பெரும் பரபரப்பு காத்திருந்தது. பூசாரிகள் காலையில் கோவில் நடை திறந்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். கருவறையில் நடராஜ பெருமானின் வாயிலிலும் கைகளிலும் உடைகளிலும் களி ஒட்டி இருந்தது. கருவறை முழுவதும் களி சிதறர்கள். இரவு முழுக்க பூட்டியிருந்த கோவிலுக்குள் இந்த களி எப்படி வந்தது என்று ஊரே கூறி நின்றது. இந்த இடத்துல இந்த கதையை நாம சற்று நிறுத்துறோம். ஒரு மனிதன் எல்லாத்தையும் இழந்தான். பதவி, செல்வம், மரியாதை. ஆனா எல்லாம் போன மாதிரி தெரிஞ்சாலும் அவன் உள்ளுக்குள்ள இருந்த நம்பிக்கை ஒரு நொடியும் போகல. பசியில இருக்கும் போதும் வந்த விருந்தாளி இறைவனேன்னு நம்பின அவன் வைத்த உணவை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார். ஆனா இதுக்கு பிறகு மறுநாள் தில்லையில என்ன நடக்க போகுது? அந்த எளிய நம்பிக்கைதான் எப்படி ஒரு பேரதிர்ச்சியான அற்புதமா மாறப்போகுது? அற்புதங்கள் தில்லையோட நிக்கல. அப்போ பயணம் இன்னும் தூரமோ? ஆமா, திருவாதிரை அன்று உலகறிய நடக்க இருக்கும் அற்புதம் தைப்பூசத்தில் முழுமையடைய போகுது. அத பார்ட் 2ல நிச்சயமா பார்க்கலாம். இந்த கதை உங்களுக்கு சற்று உள்ளுக்குள்ள தொட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பயணத்துல எங்களோட சேருங்க. பார்ட் 2ல சந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.